என்ன ரெடி சொல்லுங்க. நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் படா, ஆளாளு வந்துறானுங்க என் உசுரை வாங்கறதுக்கு. சமையல குறுக்க வந்து குழப்பம் பண்ணலான்னு பாக்குறியா? டேய் படா படா. போறேன். போடாங்கறல போறேன். பிபி அதிகமாச்சோ? ஆனா உனா வந்து நிக்கிறானுங்க. அப்பாடா சவா. டேய் வெட்டி பயல. யோ உனதே கூப்பிடுறாரு. டேய் உனதே கூப்பிடுறாரு. நானா கட்ட கழுவி வச்சிட்டேனே. டேய் போ, கொல்ல பக்கம் இலை இருக்கும். நல்ல தலவாழை இலையா பார்த்து ஒரு 10 இலை அறுத்துக்கிட்டு வா போ. இன்னும் சமையலே முடியலையே, அதுக்குள்ள இலையா இருக்கணுமா? டேய் சொன்னா சொன்னதை செய்டா. போட வரவாக்கற. ஜெயிலர் வாடனோட ரொம்ப மோசமா இருக்காரு. இந்த உறவாக்கரையோட சேர்ந்து நீயும் உறவாக்கரையாவே ஆயிட்ட. போடவா ராஸ்க. டேய் என் செல்லக்குட்டி. யார் என்னையவா? வாங்க. என்னடா பின்ன என்ன, சும்மா ஓயாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாயில்லா புள்ளனா இஷ்டத்துக்கு அடிப்பீங்களா நீங்க? ஒரு அளவு வேணாம். டேய் நான் செல்லமா தாண்டா அடிச்சேன். டேய் காலையில சமைச்சிட்டு இருக்கும் போதே உனக்காக லெக் பீஸ்ல மிளகாத்தூள் போட்டு உப்பு கறி பண்ணேன்டா. உனக்கு மட்டும் ஸ்பெஷலா. இது இங்கே இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ரவுடி. ஐயோ டேய் வேலைக்காரனா வேலை செய். என்ன இப்படி சொகுசா மேல உட்காந்துருக்க? இங்க பாரு, அப்படியே போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. இதெல்லாம் யாரு பாப்பா? ரவுடி, வள்ளியம்மா டீ கேட்டாங்க. சரிடா தங்கம், இன்னொரு 5 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. எனக்கு டீ வேண்டாம், எனக்கு பூஸ்ட். ஓகேடா தங்கம், 5 நிமிஷத்துல வந்துடும். போங்க. தாத்தா. என்னம்மா? பாவம் ரவுடி, நீங்க என்ன வேலை சொன்னாலும் தட்டாம செய்வான். திட்டாதீங்க. இல்லம்மா, இந்த மாதிரி ஆளெல்லாம் கண்டிச்சு வைக்கணுமா, இல்லனா நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துருவானுங்க. வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டானுங்க. நான் பாத்துக்கிறேன். நல்ல தங்கம், நீ போ. ரவுடி, நான் ரூம்ல இருக்கேன், ரூம்க்கு எடுத்துட்டு வந்துரு. நான் ரூமுக்கு எடுத்துட்டு வர சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். நீ போ. என் கஷ்டம் என்னோட போட்டு நீ போ. ஹலோ, நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். டேய் இந்த கறியெல்லாம் மிச்சம் வச்சிடாத, எல்லாத்தையும் சாப்பிட்டுரு. டேய் என்னடா வேலை பாக்குற? ஒழுங்கா பாரு வேலை. அங்க அதெல்லாம் என்ன கடலா வச்சு அதெல்லாம் ஒழுங்கா அடிக்க வை. வெறுவெறுன்னு பண்றா. சும்மா நின்னுட்டு அப்படியே வேடிக்கை அநியாயத்துக்கு நடிக்கிறாரு. சரி தச்சே, அறிவு கேட்டானே, எப்ப பார்த்தாலும் தப்பு சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்பா. யோ என்னையா சொல்ற? என்னமோ கள்ளக்காதல் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன பண்றது, இப்போதைக்கு இது யாருக்கும் தெரியக்கூடாது. யோ என்னையா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையா. யோ அப்பா புள்ள எதுக்கே இப்படி ரகசிய உறவுல இருக்கணும்? அது எங்க நேரம். டேய் வந்துட்டாரு அண்ணியா. நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய் நான் உன்னை திட்டுறது வெறும் பேச்சுக்கு தாண்டா. உன் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குடா. நிஜமாவா டாடி? ஆமாண்டா. அத்தனை வருஷம் ஜெயில இருந்து என் பிள்ளைக்கு ஒத்தாசை இருந்திருக்குல்லடா. உன் மேல எனக்கு பாசம் இல்லாம போயிடுமா? இதெல்லாம் சும்மா ரோவாய்க்கு. டேய் நான் உன்னை திட்டினா பாசமா கூப்பிடுறேன்னு அர்த்தம். உன்னை உறவாக்கறேன் திட்டினேன்னு வையேன், அப்போ ஐயா ராசா அப்படின்னு நான் கூப்பிடுறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்க. ஐயா ராசாவா? அப்ப நான் திட்டுறது எதுவுமே உனக்கு திட்டுற மாதிரியே தெரியாது. விஷத்தை குடிச்சிட்டு டீயை குடிச்ச மாதிரி நினைச்சுக்க சொல்றீங்களா? சரி பண்றேன். உங்க வீட்டு சோற தின்றுருக்கேன், நீங்க போற தாளத்துக்கெல்லாம் ஆட்டம் ஆடுறேன். என்ன டாடி? டேய் உறவாக்கற பசங்களா, அண்ணின் வந்துட்டாரா? இங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க. போடா போய் வேலை பாரு டாடி. இந்த பக்கம் போடா. பாத்தியா? ஸ்டாப். டாடி டாடி டேய் என்ன
என்னடா வாயிலே வைக்க முடியலடா. உப்புக்காரெல்லாம் சரியா போட மாட்டியா? நான் இதுதான் ஏற்கனவே அப்பவே வள்ளிக்கிட்ட சொன்னேன். இவனை விட்டா சரியா வராது, நான் பாத்துக்கிறேன்னு. யாராவது கேட்டாங்களா? என்ன பிரியாணி பண்ணி வச்சிருக்கான்ற? வாயிலே வைக்க முடியல. போதும், ரொம்ப நடிக்காத. உனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, அவனை திட்டிக்கிட்டு இருக்க. எல்லாம் நான் பார்த்தேன். அது வந்துட்ட. நீ பேசாத பேசாத. 2 பேரும் பேசிட்டீங்கல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அண்ணா, நீ உன் புள்ளகிட்ட பேசிட்ட தானே? 2 பேரும் அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டீங்கல்ல. எத்தனை வருஷம்னா, எத்தனை வருஷம் அப்பாவும் புள்ளையும் பேசிக்காம முகத்தை திருப்பிக்கிட்டு இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மனசு நிறைஞ்சு இருக்கு. நான் நீ மாறின மன்னிச்சிட்டல. அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்பெல்லாம் நீ நீ மறந்துட்டல்ல. அவனை மனசார ஏத்துக்கிட்டல்லனா சொல்லுனா. இது போதும், எனக்கு இது போதும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நான் எவ்வளவு சாமியை கும்பிட்டு இருப்பேன், எத்தனை கோயிலுக்கு போயிருப்பேன், எத்தனை விரதம் இருந்திருப்பேன். என் குமரல் எல்லாம் ஏதோ ஒரு சாமி காதுல கேட்டுடுச்சு. அம்மா பாத்து சுடுடா, சுடு. என்னாச்சு? சுட்டுச்சா? சரி சரி, அவசரப்படாத, நான் ஊட்டி விடுறேன். வீரா, ரொம்ப ஊதாத வீரா. எனக்கு சூடு கையில தான் பொறுக்காது, நாக்கு பொறுக்கும். பிரியாணி சூடா சாப்பிட்டாதான் ருசி. அப்படியே சித்தப்பா நாக்கு. சாப்பிடு சாப்பிடு. பிரியாணி சூடா இருக்கும்போது சாப்பிடு, நல்லா இருக்கும். இந்த நல்லா இருக்கா? ரவுடி, இந்த பிரியாணிக்கு உனக்கு 100க்கு 100 மார்க். கலக்கிட்ட. வீரா, நம்ம ரவுடிக்கு நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு பிரியாணி கடை போட்டு கொடுத்தோன்னு வையேன், நல்லா வியாபாரம் நடக்கும். நல்லா சாப்பிடுங்க ப்ரோ, அப்பதான் நல்லா யோசிக்க முடியும். தல, நானும் ஒருத்தர் இருக்கேன்ப்பா. சீக்கிரம் கொண்டு வந்து போடியா. சாப்பிடுறா, இலையே பாத்துட்டு இருக்க. நல்ல பீஸா போடு. அப்பா, உட்காரு உட்காரு.